இயற்கை விவசாயம், மண்ணின் மூச்சும் மனிதனின் மூச்சும். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகிறது மனிதன் வாழ்வதற்கே அடிப்படையாக உள்ள ஒரு விஷயத்தை பற்றி, இயற்கை விவசாயம். இது ஒரு சாதாரண விவசாய முறை அல்ல, இது ஒரு நெடுநாள் வாழ்க்கை முறையே. மனிதன் மண்ணோடு மீண்டும் இணையும் பயணமே இயற்கை விவசாயம். ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லோரும் தங்கள் வீட்டு பின்புறமே வளமான நிலம் வைத்திருந்தார்கள். அந்த நிலத்தில் பயன்படுத்தியது மாட்டுச்சாணம், பசும்பால், நாட்டு விதைகள். எந்த ரசாயனமும் எதுவும் இல்லை. ஆனால் விளைச்சல் அதிசயம். சிறிது நிலம் இருந்தாலும் பெரிய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அது ஏன்? ஏனெனில் இயற்கை உரமும் மண்ணின் சக்தியும் சேர்ந்து மண்ணை உயிருடன் வைத்திருந்தது. 1960களில் கிரீன் ரெவல்யூஷன் என்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பின்னாடி இருந்த எண்ணம் நல்லது. அதிக உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். ஆனால் அதன் விளைவு என்ன? 1. மண்ணின் உயிரணுக்கள் அழிந்து போனது. 2. தண்ணீர் நிலத்தடி 400 to 600 அடி தாழ்ந்தது. 3. பூச்சிகளின் பசி அதிகரித்து மருந்துகளின் அளவு உயர்ந்தது. 4. விவசாயியின் செலவு அதிகரித்து கடன் உயர்ந்தது. அத்தனை செலவு செய்தும் மண்ணின் இயற்கை பலம் குறைந்ததால் விளைச்சல் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்தது. மண்ணே நோய்பட்டது. மண்ணின் மூச்சே நின்றது. இதற்கான தீர்வு இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் என்பது நேச்சர் எதை உருவாக்கி வளர்க்கிறதோ அந்த கொள்கைகளை ஹியூமன்ஸ் ஃபாலோ பண்றது என்றுதான் அர்த்தம். இயற்கை விவசாயத்தில் 4 முக்கிய அடிப்படைகள் உள்ளன. 1. மண்ணை கரடுமுரடாக ஆக்காமல் இயற்கை மூலசாரத்தை பாதுகாப்பது. 2. மண்ணின் உயிரி உலகை, அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் காப்பது. 3. நாட்டு விதைகள் பயன்படுத்துவது. 4. பசு உரம், பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை பயிர் ஊட்டம். இவை தாவரங்களை வலிமையாக்கும் உணவு. இந்த உணவின் விளைவு மெதுவாக இருந்தாலும் நீண்ட காலம் பயன் தரும். மண், அது ஒரு உயிருள்ள உடல். மண்ணை நீங்கள் சாதாரண மண்ணாக நினைக்கிறீர்களா? இல்லை. ஒரு கையளவு நல்ல மண்ணில் 1 மில்லியன் முதல் 1 பில்லியன் வரை உயிரிகள் உள்ளன. புழுக்கள், நுண்ணுயிரிகள், பூஞ்சை, நல்ல பாக்டீரியா, வடுக்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து மண்ணை ஒரு பெரிய தொழிற்சாலனாக மாற்றுகிறது. மண் உயிரோடு இருக்கும்போது பயிரும் உயிரோடு இருக்கும். பயிர் உயிரோடு இருக்கும்போது மனிதனும் ஆரோக்கியமாக இருப்பான். இயற்கை விவசாயத்தின் 4 தூண்கள். சந்தோஷமான விவசாயியின் ரகசியம். 1. 0 பட்ஜெட் இயற்கை விவசாயம். செலவு குறைவு. சுபாஷ் பாலேக்கர் அவர்கள் பரிந்துரைத்த இந்த முறை விவசாயி கடனில் மூழ்காமலே இயற்கை முறையில் ஈட்ட முடியும் என்று நிரூபித்தது. 2. ஜீவாமிர்தம், மண்ணின் உயிர் ஊட்டச்சத்து. கற்றாழை, மாட்டுச்சாணம், மாட்டு சிறுநீர், வெல்லம், பாசி இவை திண்ணமாக மண்ணை உயிரோடு வைத்திருக்கும். 3. பஞ்சகவ்யம், தாவர வளர்ச்சி ஹார்மோன். இது தாவரங்களுக்கு வேகமான வளர்ச்சி, பூப்போக்கு, காய்கறி ஊட்டம் இவைகளில் தன்னிச்சையான வேகத்தை கொடுக்கும். 4. நாட்டு விதைகள், பசுமையான உயிர்மரபு. நாட்டு விதை என்பது அதே நிலத்தில் தானாகவே முளைப்பதற்கு உருவான விதைகள். இவையெல்லாம் பஞ்சத்திற்கு தாங்கும், அதிக சுவை, அதிக சத்துக்கள் கொண்டவை. இயற்கை விவசாயத்தில் கிடைக்கும் நன்மைகள்: மண்ணின் ஆரோக்கியம் மேம்படும். 5 வருடங்களில் மண்ணில் புழுக்கள் 5 மடங்கு அதிகரிக்கும். நீர் பயன்பாடு 50% குறையும். மண்ணில் கார்மின் அதிகரிப்பதால் நீர் தாங்கும் திறன் உயரும். காற்றும் நீரும் மாசுபடாது. கெமிக்கல் ரன் ஆஃப் இல்லாமல் குளம், ஆறு, நிலத்தடி இவற்றில் மாசு குறையும். விவசாயியின் செலவு 70% குறையும். உரவிலை இல்லை, பூச்சி மருந்து இல்லை, நட்டு நீர்ப்பாய்ச்சி நேரம் குறைவு. காய்கறியின் சுவை பல மடங்கு அதிகம். மனித உடலுக்கும் 100% ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். இயற்கை விவசாயத்தை தொடங்க வேண்டுமா? எப்படி? விவசாயிகளுக்கு பூச்சி பயம்தான் அதிகம். ஆனால் இயற்கை விவசாயம் பூச்சியை கொல்லாது, சமநிலைப்படுத்தும். சில வழிமுறைகள்: எல்லா நிலத்திலும் பக்கத்தில் மரப்பட்டை வைத்தால் பூச்சி தாக்கம் குறையும். வாரம் ஒரு முறை ஜீவாமிர்தம் கொடுத்தால் பூஞ்சைகள் அதிகரிக்கும். இன்டர் கிராப்பிங் செய்தால் பூச்சி ஒரே பயிரையும் தாக்க முடியாது. மில்லட்ஸ் பிளஸ் வெஜிடபிள்ஸ் பிளஸ் ஃப்ரூட்ஸ்
மிக்ஸ்டு கிராப்பிங், நீர் மேலாண்மை, ட்ரிப் அல்லது ஸ்பிரிங்க்லர். உலகமே இயற்கையை நோக்கி திரும்புகிறது. ஜப்பான் விவசாயி மசனோபு ஃபுகுவோகா, நேச்சர் வில் க்ரோ எவ்ரிதிங், வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் என்று கூறினார். அவரது டூ நத்திங் ஃபார்மிங் முறை உலகமையே மாற்றியமைத்தது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா, இந்தியா பல நாடுகள் தற்போது ஆர்கானிக் பிளஸ் நேச்சுரல் ஃபார்மிங்கை மீண்டும் ஏற்றுக்கொண்டு வருகின்றன. எப்போது வெற்றி, எப்போது லாபம்? இயற்கை விவசாயம் உடனடி லாபம் தராது. ஆனால் 2 முதல் 3 ஆண்டுகளில் மண் தன்னுடைய சக்தியை மீண்டும் பெறும். அதுவே உங்கள் நிலத்தை தங்கம் உற்பத்தி செய்யும் நிலமாக மாற்றும். அதன் பிறகு லாபம் முடிவில்லாமல் வரும். முடிவு: மனிதன் மண்ணை காப்பாற்றினால் மண்ணும் மனிதனை காப்பாற்றும். இயற்கை விவசாயம் என்பது ஒரு தொழில் இல்லை, ஒரு யுக்தி இல்லை, ஒரு வணிகமும் இல்லை. இது மனிதன் இயற்கையோடு செய்யும் ஒரு வாழ்க்கை உடன்படிக்கை. நாம் உயிரோடு இருக்க மண்ணும் உயிரோடு இருக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியமே மனித குலத்தின் வாழ்நாள். எனவே இன்றே தொடங்குங்கள். இயற்கை விவசாயம் செய்யும் ஒவ்வொரு விவசாயியும் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.